நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 253வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காரைக்குடியில் இருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பெருமாள் சாமி மற்றும் கண்ணம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதியினர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு 3 ஏக்கர் நிலத்தில் 5 மாடுகளையும் கொஞ்சம் மாடுகள் கோழிகளை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சரியாக 2010 அந்த நேரங்களில் ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 253வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளே காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவமானது காரைக்குடியில் இருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணம்மாள் மற்றும் பெருமாள் சாமி தம்பதியினர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. அந்த நிலத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு குடிசை வீட்டில் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷங்கள் ஆயிடுச்சுங்க திருமணம் முடிஞ்சு. அவங்களுக்கு வயசு ஒரு 50 to 55க்குள்ளே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் இல்லாத ஒரு காரணத்தினால தன்னந்தனிமையில் அந்த ஜோடியினர் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து வராங்க. அவங்க வீட்டை சுற்றிலும் கொஞ்சம் பயிர்கள் விளைய வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆடு மாடுகளுக்கு கோழிகளுக்கு இரையாக அந்த பயிர்களை விளைய வச்சிருக்கிறாங்க. என்னதான் குழந்தைங்க இல்லாட்டியும் கூட நல்ல மகிழ்ச்சியாக தான் அவங்க அந்த ஆடு மாடு கோழிகளை வளர்த்துக்கிட்டு வராங்க. மேலும் கண்ணம்மாள் அவங்களுக்கு ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் உண்டு. அவங்களுக்கு பக்கத்து கிராமம். அதனால் அப்போக்கப்போ எட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக அவங்க இருந்தாலும் பக்கத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன நிலங்கள் இருக்குது. அது இன்னொருத்தங்களுடைய நிலங்க. மேற்கொண்டு ஊருக்குள்ளே ஒரு சின்ன பூர்வீகத்து ஓட்டு வீடு உண்டு. அந்த ஓட்டு வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பண்ணை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த பூர்வீகத்து வீடு கொஞ்சம் இடிபாட்டுக்குள்ளே சிக்கிய வீடு. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் இவங்க நிலத்துக்கு பக்கத்திலே நல்ல கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தருடைய நிலம் இருக்குது. அவர் ஊருக்குள்ளே ஒரு சவுடால் பார்ட்டி அப்படின்னே சொல்லலாங்க. காரணம் என்னென்னா, அவரும் அங்கே கொஞ்சம் விவசாயங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க மேற்கொண்டு இந்த கொஞ்சம் தடாலடியாக நிறைய பேர்கிட்ட நிலங்களை எழுதி வாங்க இப்படியெல்லாம் இருந்து வராரு. கொஞ்சம் கொடூரமான எண்ணங்கள் கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் ரொம்ப காலமாக இந்த பெருமாள் சாமி அவங்களுடைய நிலத்தை விலைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அடிமட்ட ரேட்டுக்கு. மேலும் உனக்கு தான் குழந்தைங்க இல்லைல்லப்பா, நானாவது இது சேர்ந்தாப்பில் பயிர் பண்ணிக்கிடுவேன், எனக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்டு ஊருக்குள்ளே உள்ள வீடை எடுத்து போட்டு நீ அங்கே போயிட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லகண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை பாருங்கள், நல்லகண்ணு. ஆனால் செய்கிறதெல்லாம் கொடூரமான செயல்கள். இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஊருக்குள்ளே இந்த பெருமாள் சாமிக்கு சப்போர்ட்டாக நிறைய பெரியவங்களும் சொல்கிறாங்க, பாவம் ஒத்தக்கூடியாக இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, ஏன்ப்பா இப்படி தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலும் இவர் கேட்பதாக இல்லை. எப்படியாவது இந்த நிலத்தை எழுதி வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் இருக்கிறாரு. இப்படித்தான் ஒரு கட்டத்தில் சாராயத்தை குடிச்சிட்டு சரக்கை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த காலகட்டங்களில் பெருமாள் சாமி மற்றும் கண்ணம்மாள் தம்பதியினர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணி அந்த சண்டையும் கொஞ்சம் முத்திருச்சு. கேட்க ஆள் இல்லை, ஆனால் இருந்தாலும் இந்த நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறேன், உன்கிட்ட எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஊருக்கும் கொஞ்சம் கட்டுப்பட வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த பெருமாள் சாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல கண்ணு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் இந்த நிலத்துக்கு சட்ட போராட்டம் பண்ணாலும் முடியாது. காரணம் என்னென்னா, பத்திரம் பட்டா எல்லாமே சரியாக பெருமாள் சாமியின் பேரில் இருக்குது.
மேலும் வந்து ஊருக்கான சப்போர்ட்டும் வந்து பெருமாள் சாமிக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு விசித்திரமான ஒரு ஐடியா ஒன்று பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு தெரிந்த ஒரு சில துஷ்ட மாந்திரிகர் மூலியமாக இவர் பொருளாதார ரீதியாக வந்து இவருக்கு அடி கொடுத்தா மட்டும்தான் இந்த நிலத்தை தன்னை போல கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைப்பான். மேற்கொண்டு வந்து இந்த நிலத்தை வந்து வேற யாரும் வாங்கவும் வரமாட்டாங்க. ஏன்னா இது நம்ம பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளை மீறி யாரும் வாங்கவும் முடியாது, நம்மளே இதை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஷ்ட மாந்திரிகரை நாடி போறாரு. அவருக்கு ஏகப்பட்ட மாந்திரிக பழக்கமும் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அப்படி ஒரு மாந்திரிக வேலையிலையும் ஈடுபடுறாரு. சரியாக இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒரு 1½ மாத காலம் கழிச்சு தாங்க அந்த பெருமாள் சாமியின் குடும்பத்தினருக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் அவங்க வீட்டை சுற்றிலும் அந்த நிலத்துக்குள்ளே நடக்குது. அவர் ஆசாசியாக வளர்க்கக்கூடிய அந்த மாடுகள் வந்து அந்த வெள்ளி செவ்வாய் நேரங்களில் வந்து அதுவும் நடு மத்தியானத்தில் வந்து அப்படி மேய்ச்சலுக்கு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயக்காட்டுக்குள்ளே தாங்க மேய விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி மேய விட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீரென்று மாடுகள் வந்து கத்தி கூச்சல் இட்டுக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் போய்கிட்டு ஏன்னா கொஞ்சம் தள்ளி நின்று தான் மேய்ச்சலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் போய் பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாமல் மாடு வந்து ஒரு மாடு அப்படியே வந்து இத்தனைக்கும் அது செனை மாடுங்க. அது வந்து வயிற்றில் வந்து இன்னொரு குட்டி ஒன்று இருக்குது, கன்றுக்குட்டி இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த செனை மாடு வந்து அப்படியே கீழே உளுந்துருது. கீழே உளுந்த உடனேமே வந்து துடிதுடிச்சு அந்த இடத்துல இறந்து போகுது. உடனடியாக வந்து ரொம்ப மன கஷ்டமாயிருது. என்னடா நம்ம ஆசாசியாக ஒரு 5 மாடுகள் வளர்க்குறோம், இந்த மாதிரி வந்து ஒரு செனை மாடு இப்படி இறந்து போச்சே. அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நேரம்ங்க. இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த கண்ணம்மாளும் சரி பெருமாள் சாமியும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் தூரத்தில் நின்று வயக்காட்டில் நின்று சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறார் யார், இந்த நல்ல கண்ணு. இப்போ பெருமாள் சாமி அவருக்கு வந்து என்னடா இது வித்தியாசமாக நடக்குது, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இந்த நேரத்தில் இந்த மனுஷன் சிரிக்கிறானே செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கான இறுதி சடங்கு எல்லாமே செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரு சேசிபி வண்டி மூலியமாக வந்து அவங்க நிலத்துக்கு பக்கத்திலேயே வந்து குழி தோண்டி அந்த மாடையும் வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்து ஒரு 2-3 நாட்களும் வந்து போகுதுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுது வந்து இதுபோல் வந்து கோழி கூட்டுக்குள்ளே இருந்து கோழிகள், அதாவது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீளமாக வந்து குடிசை மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் கோழியை வந்து மேய்ச்சலுக்கு விடுறாங்க. மேற்கொண்டு வந்து அப்பைக்கப்போ வந்து இந்த நிலத்துக்குள்ளே மேய்ச்சலுக்கு விடுவாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து அந்த கோழி கூடு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மேய்ச்சலுக்கான இடம், அந்த இடத்துல இருந்து கோழிகள் பயங்கரமாக அலறிக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது வந்து அதே போல் அங்கே ஒரு 4-5 கோழிகள் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து கிடக்குது. அதுக்கும் வந்து உடம்புல வந்து 2 புள்ளி மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஒரு பாம்பு கொத்துன மாதிரி கூட கிடையாதுங்க. ஏன்னா பாம்பு கொத்துனா தெளிவாக தெரியும். இந்த பல்வரிசை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒன்று போல 4-5 கோழிகள் இப்படி இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாகி போச்சு. அதற்கப்புறம் அந்த கோழிகளையும் வந்து கொஞ்சம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இன்னும் சரியாக ஒரு 2 நாட்கள் போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி 2 நாட்கள் போகும்போது மேலும் ஒரு மாடு வந்து இதே போல் மேய்ச்சலுக்கு போன இடத்துல வந்து கத்தி குப்பாடு ஓட்டுட்டு அதுவும் கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. அலறி அடிச்சுக்கிட்டு போன அந்த கண்ணம்மாவுக்கும் சரி இந்த பெருமாள் சாமிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே போலங்க அந்த மாட்டுடைய கழுத்து பகுதியில் வந்து 2 பல் தடம் வந்து இருக்குது. அது பெரிய பல் தடம் போல் இருக்குது. என்னடா இது வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி அப்படி நடக்குது. இங்கே நம்ம வந்து காவலுக்கு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கோம், வெளியில் எங்கேயும் போகலை, நம்ம கண்ணு முன்னாடி தான் மேய்ச்சல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 1000 கேள்விகள். உடனடியாக இவருக்கு தெரிந்த ஒரு மாட்டு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிறார். அவருக்கு தகவலை கொடுத்து வர வச்சு இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கே வந்து பிடிபடலை. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாட்டுடைய உடலில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத அளவுக்கு ஏதோ வந்து உறிஞ்சி இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மிருகமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஏரியாக்களில் வந்து மிருகத்துக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே குழம்பி போயிடுறாரு. இப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இந்த சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் ஒரு வெள்ளி செவ்வாய் நேரங்களில் நடக்குது, சம்மந்தமே இல்லாமல் இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி புலம்பும்போது அக்கம் பக்கத்து நபர்கள் வந்து ஏப்பா இது ஏதோ பார்வை கோளாறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதப்பா, இது என்னன்னு போய் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வயசில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் யார் பெருமாள் சாமியிடம் வந்து ஊருக்குள்ளே டீ குடிக்க போகும்போது இப்படி புலம்புறதை பார்த்து நிறைய பேர் ஐடியா கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த மாகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாப்பா, அங்கே போயிட்டு வந்தால் உனக்கு என்ன ஏதுங்கிற நிலவரம் தெரிஞ்சிடும். அங்கே வந்து சாமியாடி ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் வந்து நல்லா குறி சொல்லக்கூடிய நபர், வெள்ளி செவ்வாய்க்கு தாங்க போகணும். அதுபோல் வந்து இவர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை பொழுதுக்கு வந்து அந்த கோயிலை தேடி போகிறாரு. அப்படி வந்து கணவனும் மனைவியும் வந்து ஒரு காலை நேரத்துக்கு மாடுகளை எதையுமே வந்து மேய்ச்சலுக்கு விடவே இல்லை, அப்படியே கெட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த தொழுவத்துக்குள்ளே எல்லாமே கெட்டி போட்டு எதையுமே அவுத்து விடலை, பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் இவருக்கு வந்து நாய்களெல்லாம் 2 நாய்கள் வளர்க்குறாங்க, வேட்டை நாய் மாதிரி பாதுகாப்புக்காக.
எதையுமே திறந்து விடலை. அந்த நாய்களை மற்றும் வந்து காவலுக்காக வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் அந்த கோயில் பூசாரிகிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அந்த கோயில் பூசாரியும் வந்து அந்த மாகாளி அம்மனுக்கு வந்து ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு தியானத்தில் உட்கார்றாங்க. ஏன்னா இவருக்கு வந்து தெரியும், நல்லா தெரியும், கோயில் பூசாரிக்கு வந்து பெருமாள் சாமி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. இதுதான் இவங்களுக்கு ஆதரவு. பிள்ளைங்க மாதிரி வளர்க்குறாரே, இப்போ கண்ணீர் மல்க வந்து இப்படி தொடர்ச்சியாக இப்படி நடக்குதுன்னு சொல்லி நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பூசாரி தியானம் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புலப்படுது. 5 நிமிஷம் தியானத்தில் இருந்த அந்த பூசாரி திடுக்கிட்டு எழுந்து பெருமாள் சாமியை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. உங்கள் வீட்டை சுற்றி ஒரு கெட்ட சக்தி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குதப்பா. அது வந்து காவு வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க அது வந்து இரத்தக்காவு வாங்கத்தான் துடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அம்மன் அருளோட வந்து இந்தாப்பா திருநீர், இதை வந்து என்ன பண்ணு, மஞ்சள் தண்ணியோட கலந்து உங்கள் வீட்டை சுற்றிலும் தொளிச்சு வை. நான் செவ்வாய்க்கிழமை வாரேனப்பா. இந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு செவ்வாய்க்கிழமை நான் உன் இடத்துக்கே வரேன், வந்து இதை சரி பண்ணி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும், நீ பயப்படாமல் போப்பா அப்படிங்கும்போது வந்து பெருமாள் சாமிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சாமி சொல்கிறீங்க? என்றைக்கும் இல்லை திருநாளாக வந்து எத்தனை வருஷமாக நாங்கள் அங்கே குடியிருக்கிறோம், எங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தொடர்ந்து ஒரு 10-15 நாட்களாகத்தானே இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாப்பா, ஒரு ரத்த காட்டேரியை யாரோ உனக்கு பிடிக்காத நபர்கள் வந்து உன் குடும்பத்து மேலே ஏவி விட்டுருக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆத்தா மேலே பாரத்தை போட்டுட்டு போங்க, நான் செவ்வாய்க்கிழமை வாரேன். செவ்வாய்க்கிழமை தான் இதுக்கு வந்து உகந்த நாளாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி வந்து நிறையா கொடுத்து எலுமிச்சங்கனி எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டு நிலைக்கு முன்னாடி வந்து அந்த கண்ணம்மாள் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டு நிலைக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் மேற்கொண்டு வந்து அந்த பண்ணைக்கிட்ட போய் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் தொங்க விட்டுட்டு மேற்கொண்டு வந்து கோயில் பூசாரி கொடுத்த அந்த திருநீரை மஞ்சள் தண்ணீரோட கலந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடை சுற்றிலும் தெளிக்கிறாங்க. அந்த ஆடு மாடுகள் கோழிகள் மேலேயும் தெளிச்சு விடுறாங்க. இப்போ வந்து அப்படியே பொறுமையாக இருக்கிறாங்க. எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா என்ன ஏதோ அப்படின்ட்டு அந்த கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே அன்றைக்கு இரவு வந்து வீட்டுக்குள்ளே வந்து படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது வீட்டை சுற்றிலும் வந்து ஒரு நள்ளிரவு சாமத்து வேளையில் வந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. நாய்களும் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது. நாய்கள் மேலே இவங்க மஞ்சள் தண்ணி எல்லாமே தொளிச்சு விட்டுருக்குறாங்க. நாய்கள் ஆனால் பதட்டத்தோடு வந்து வீட்டு வாசலில் ஒண்டி நின்றுக்கிட்டு தான் அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜன்னலை திறந்து வந்து கணவனும் மனைவியும் வந்து எங்கே இருந்து இந்த வித்தியாசமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திறந்து எட்டி பார்க்கும்போது தூரத்துலங்க கொஞ்சம் தள்ளிங்க சரியாக இவங்க வீட்டில் இவங்க தெளிச்சிருக்காங்க இல்லையா, அதில் இருந்து ஒரு 10-20 மீட்டர் தள்ளிங்க அங்கே ஒரு கருத்த உருவம் கருகருன்னு நிற்பது போல தெரியுதுங்க. இது வந்து நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு கால நேரமாக தான் இருக்குது. அவங்க அந்த தோட்டத்து வீட்டில் வந்து ஒரு பல்பு வெளிச்சம் இருக்குது. மேற்கொண்டு வந்து ஒரு போஸ்ட் லைட் வெளிச்சத்தில் தெளிவாக தெரியுது ஒரு கருத்த உருவம் ஒன்று அங்கிட்டு நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பது போல இருக்குது. உடனடியாக அந்த நேரத்துக்கே வந்து கோயில் பூசாரியினுடைய நம்பர் வந்து இவர்கிட்ட பெருமாள் சாமி கிட்ட இருக்குதுங்க. பெருமாள் சாமி கிட்ட வந்து அப்போவே வந்து இந்த மொபைல் ஃபோன் பட்டன் மொபைலெல்லாம் இருந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து 2010 தாங்க நடந்திருக்குது. அந்த நேரத்திற்கே வந்து அந்த கோயில் பூசாரிக்கு வந்து பதட்டத்தோடு கால் பண்ணி சொல்லும்போது வந்து அந்த கோயில் பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக நீங்கள் தூங்குங்க. அதால் வந்து அந்த அம்மனை மீறி வர முடியாது, எல்லைக்கோடு மாதிரி போட்டு தெளித்து விட்டுருக்கீங்களா நான் சொன்னது மாதிரி அப்படிங்கும்போது, ஆமாம் சாமி, நிலவாசலில் எலுமிச்சம்பழம் தொங்க விட்டுருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சாமி, அப்போ நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்க அப்படிங்கும்போது, எப்படி சாமி நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், சீக்கிரம் வந்து இதை சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரிகிட்ட வந்து கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறாங்க. கோயில் பூசாரியும் கண்டிப்பாக நான் வந்து இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து இது போல் வந்து அவங்க வீட்டை சுற்றிலும் அவங்க வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அந்த மஞ்சள் தண்ணீரையும் அந்த கோயில் திருநீரையும் வந்து எடுத்து தொளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆடு மாடுகளையும் சரி கோழிகளையும் மேய்ச்சலுக்கே திறந்து விடவே இல்லை, பயத்தோடு தான் இருக்கிறாங்க. இவங்க அந்த தோட்டத்தில் விளைஞ்ச அந்த பயிர்களை வந்து ஆடு மாடுகளுக்கு போட்டுட்டு கோழிகளுக்கு தீவனத்தை வந்து அந்த பண்ணைக்குள்ளே வச்சே போட்டுருந்தாங்க. வெளி மேய்ச்சலுக்கு திறந்தே விடவே கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளவு பயத்தில் வந்து இவங்க வந்து வெளியில் இவங்க மேய்ச்சலுக்கே போகாமல் தான் இருக்கிறாங்க. சரியாக அந்த வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வருது. அந்த கோயில் பூசாரியும் வந்து கூட வந்து ஒரு 2 நபர்களையும் கூட்டிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வந்து ஒரு மதிய உச்சி வெயில் நேரத்திற்கு வந்து அந்த நடு காட்டுக்குள்ளே, அதாவது அவங்க ஊருக்கு வெளியில் தானே இருக்கிறாங்க,
யாருக்கும் வந்து எந்த ஒரு சந்தேகம் வராத காரணத்தினால நடு காட்டுக்குள்ளே வச்சு மர்மமான முறையில் வந்து பூஜைகள் வந்து செய்கிறார். எப்படியோ வந்து இது நல்லகண்ணுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நிலத்தில் வந்து அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பூஜைகள் நடக்கும்போது வந்து அந்த பூஜைகளுக்கு தடை என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாருங்க. ஆனால் இருந்தாலும் வந்து 4-5 பேர் வந்து கொஞ்சம் இந்த பெருமாள் சாமிக்கும் சப்போர்ட்டுக்கு வர ஒரு காரணத்தினால அவங்க நிலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லகண்ணு அதட்டி கொஞ்சம் ஒரு ஓரமாக போய் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நல்லகண்ணுக்கு வந்து கொஞ்சம் பயமும் இருந்திருக்கு, ஒரு பதட்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் கோயில் பூஜாரி நல்ல முறையில் அந்த அம்மனுக்கு பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இங்கே வந்து இந்த மத்தியான நேரத்துக்கு உச்சி வெயில் நேரத்துக்கு வந்து அந்த காட்டேரியை அடக்குவதற்கான எல்லா வேலைகளுமே ஈடுபடுது. இப்போ அந்த அம்மனின் அருளால் அந்த காட்டேரி வந்து யார் கண்களுக்கும் புலப்படலைங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு சுழல் காற்று மாதிரி வருது. ஒரு கரும்புகை சூழ்ந்த ஒரு சுழல் காற்று மாதிரி வருது. அந்த பூஜை நடத்தக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான ஒரு அகோரமான ஒரு சத்தத்தோடு வந்து அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே அவர் ஒரு கலையத்துக்குள்ளே அடைப்பது போல் அடைச்சி விட்டுறாரு. அடைச்ச உடனடியாக வந்து அதை வந்து உடனடியாக ஒரு மஞ்சள் துணியும் ஒரு சிகப்பு துணியும் கட்டி அந்த அம்மன் காலடியில் வச்சு பூஜை செய்த ஒரு கயரை வந்து எடுத்து ஒரு கருப்பு கயரை சுற்றி கட்டி அந்த இடத்துல வந்து நம்ம பெருமாள் சாமி அவங்க கையில் கொடுத்து 2 பேரும் கணவனும் மனைவியும் என்ன பண்ணுங்க, இதை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் போய் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு 3 முங்கு முங்கிட்டு திரும்பி பார்க்காம நேராக இங்கே வந்துருங்க. வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாமியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பூசாரி உடனடியாக வந்து கணவனும் மனைவியும் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கையில் அந்த கலையத்தை கொடுத்துட்டு இவங்ககிட்ட வந்து ஒரு டிவிஎஸ் 50 வண்டி ஒன்று இருக்குதுங்க. அதை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. அப்பையும் வந்து நல்லகண்ணு எப்படி தடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நல்லகண்ணு அங்கேருந்து விடவே இல்லை. ஏன்னா கோயில் பூசாரிக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு இது நல்லகண்ணுடைய ஏற்பாடு தான். அதனால தான் இந்த காட்டேரியை ஏவி விட்டுட்டு அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை கட்டுப்படுத்த நம்மளை விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கோயில் பூசாரிக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நல்லகண்ணுவால் எதுவுமே பண்ண முடியாமல் அந்த இடத்துல அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சாமி சொன்னது போலயே அந்த கோயில் பூசாரி சொன்னது போலயே ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் வந்து இதை விட்டுட்டு 3 முங்கு முங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோயில் பூசாரி ஒரு மாலை நேரத்துக்கிட்ட தாங்க வீட்டுக்குள்ளேயும் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு இனி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, அந்த ஆத்தா வந்து உங்களை வந்து காப்பாற்றி விடும், மேற்கொண்டு வந்து இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அந்த ஆத்தாவே தண்டனை கொடுக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரியும் சரி அவங்களுடைய சீடர்களும் வந்து சொல்லிட்டு கிளம்பும்போது வந்து நல்லகண்ணுக்கு வந்து பதட்டம் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனால் அங்கே இருந்த எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு இது நல்லகண்ணுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து இவங்களுக்கு இந்த ஆடுகள் வந்து குட்டி ஈனும்போது கூட 2 குட்டிகள் ஈனுவது போலையும் இருந்திருக்கு. மாடுகளும் வந்து நல்ல முறைக்கு நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து வந்திருக்குது. ஆனால் இவங்க கண்ணு முன்னாடியே கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து அந்த நல்லகண்ணுக்கு வந்து அந்த ஆத்தா தண்டனை கொடுத்துட்டான்னு தாங்க சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்ச நாட்கள்லேயே ரொம்ப நலிவடைந்து உடல் சோர்வாகி ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆயிட்டாரு நல்லகண்ணு. என்னதான் பேர் நல்லகண்ணுன்னு இருந்தாலும் அவருக்கு நல்ல எண்ணங்கள் இல்லாத காரணத்தினால இந்த கஷ்டத்துலேயும் வந்து இவங்களுக்கு வந்து மேலும் கஷ்டம் கொடுத்த அந்த நல்லகண்ணுக்கு அந்த ஆத்தாவே தண்டனை கொடுத்துட்டா. காரணம் என்ன அப்படின்னா சரியாக வந்து ஒரே வருஷத்துக்குள்ளே வந்து படுத்த படுக்கையான அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணம்மாள் அவங்களுடைய ஒரு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுடைய பையன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளே காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.